இன்னைக்கு எந்த எழுதி பற்றி பார்க்க போகிறாங்கன்னா நம்ம ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் @user RK4IBB7 அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா பதாயோ அந்த படத்தோட ஸ்டோரி போடுன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி பற்றி பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு கல்யாண வயசில் தான் இருக்கார். அப்போ அவங்க அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. இந்த மாதிரி நடந்தவொடனே இதுக்கு வந்து ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணார், அப்புறம் அவங்க இந்த ஹீரோ அவங்க ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தவொடனே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்தை ஏற்கனவே தமிழ்லையும் ரீமேக்கும் பண்ணிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தார். வீட்டில் விசேஷம் அப்படின்னு டைட்டிலில் இந்த படத்தை வந்து ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க தமிழில். ஃபுல் ஸ்டோரிக்கு போகிறதுக்குமே நீங்கள் ஒன்று இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்து இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய ஆரம்ப சீன்லேயே ஹீரோ அவங்க ஃபேமிலியை வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ பேர் வந்து நக்குல். அவங்க ஃபேமிலியில் அவருக்கு ஒரு தம்பியும் ஒருத்தர் இருக்கார். அப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட தான் அவர் வந்து இருக்கார். அப்புறம் அவங்க பாட்டியும் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. நக்குல் அவங்க அம்மா வந்து அவங்க சுற்றி இருக்க நெய்பர்ஸாக கூடலாம் அந்த சீட்டு நடத்தி ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. நக்குல் வந்து ஒரு ஜாபில் வந்து வேலை செஞ்சிட்ருப்பார். அவங்க தம்பியை வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருப்பான். நக்குல் அவங்க அப்பா வந்து ஒரு ரயில்வேஸில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். நக்குல் வந்து ரினி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பார். அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து நம்ம லவ் பண்ணுற விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொல்லு, நீ எப்படியாவது பேசி இந்த மேரேஜுக்கு வந்து சம்மதிக்க வைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து என் வீட்டுக்கு வரல, வரும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒயின் பிடிக்கும், இந்த ஒயினையும் வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினையும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க. ரினி அவங்க அம்மாவுக்கும் நக்குல் வாங்கி கொடுத்த ஒயினை வந்து பிடிச்சிருது. அப்புறம் நக்குல்கிட்டே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள நக்குல்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு நக்குலை வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் பெருசாக கல்யாணத்துக்கு ஓகேன்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் வந்துடுறாங்க. அவங்களும் நக்குலும் அவங்கக்கிட்ட வந்து பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி போய் அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பா ரயில் ஸ்டேஷன் வந்து கூட்டினு வந்து வீட்டில் வந்து விட்டுறாரு. வீட்டுக்கு வரும்போது நக்குலை வந்து ரெனியை லவ் பண்ணுறது வந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வீட்டில் யாருமே அந்த லவ்வுக்கு அகேன்ஸ்டாக இல்லை, எல்லாருமே ஓகேன்ற மாதிரி தான் இருக்காங்க. நக்குலும் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கும் அவங்க பாட்டிக்கு வந்து சுத்தமாக ஆகவே ஆகாது. அன்றைக்கி நைட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட நக்குலும் அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் வந்து அவள் வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்தா, வரதட்சணை இவ்வளோ தரந்தானே சொன்னாங்க, அதோட அமௌண்ட் கம்மியாக தானே கொடுத்தாங்க, அந்த அமௌண்ட்டை எப்போ கொடுப்பாங்க கேளுன்ற மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சு விட்றாங்க. இதனால் நக்குலும் அவங்க அம்மாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அழுதுகிட்டே அவங்க ரூமுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. அப்புறம் நக்குலும் அவங்க அப்பாவோட கௌஷி அப்படின்றவர் தான் அவங்கள போய் சமாதானப்படுத்துகிறாரு. எங்கள் அம்மாவை பற்றி அவனுக்கு தெரியும்ல, அவனை ஃப்ரீயாக விட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்த கிட்டத்தட்ட 19 மாதம் கழித்து ரெனியும் நக்குலும் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ரெனிக்கு வந்து ஒரு கால் வருது அவங்க வீட்டில் இருந்து. நக்குல் அவங்க வீட்டிலேருந்து அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நக்குலும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே நக்குல் வீட்டுக்கு வர சொல்லி ஒரு கால் வருது. நக்குலும் உடனே அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு வந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி போய் அவங்க அம்மாவை வந்து டாக்டர்கிட்டையும் கூட்டின்னு போய் காமிக்கிறாரு. டாக்டர் செல் செக்கெல்லாம் பண்ணி பார்த்துட்டு நக்குலும் அவங்க அப்பாவான கௌஷியை வந்து கூப்பிட்றாங்க. அவரும் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வர்றார் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ டாக்டர் அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நக்குல் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்கிறாங்க, கௌஷிக்கிட்ட உங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பெரிய குண்டு தூக்கி வந்து போடுறாங்க. இதை கேட்டவொடனே 2 பேருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இன்னும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் வந்து கலைச்சிறது தான் நல்லது, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களால் ஒரு பேபியை வந்து வளர்க்க முடியாது, ஒழுங்காக உங்களால் டெலிவரியும் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் இதை வந்து கலைச்சிருத்த நல்லதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து என்ன சொல்லிட்டு வந்துடுறாங்கன்னா, இல்லை நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து. அப்புறம் நக்குலங்க அம்மாவும் அப்புறம் அவங்க ஹஸ்பண்டான கௌஷியும் 2 பேரும் தான் காரில் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வரும்போது காரில் 2 பேர் பேசிகிட்டே வராங்க இதை பற்றி. அப்போ அவங்க அம்மா வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை நான் வந்து குழந்தையெல்லாம் அபார்ஷன்லாம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டேன், நான் என்ன இருந்தாலும் இந்த குழந்தைய நான் பெற்றுக்கு தான் போகிறன்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டான கௌஷிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. கௌஷி சரி ஓகேம்மா உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே பெருசாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டையுமே நடந்த விஷயத்தை எதுவுமே சொல்லலை. அவங்க 2 பசங்கிட்டையும் அவங்க மாமியார்கிட்டையும் பெருசாக எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை பசங்கிட்ட சொல்லிவிடுங்க, இதுக்கப்புறம் தெரியாமல் போனால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே அவங்க 2 பசங்களையும் வந்து கூப்பிட்றாரு. கூட அவங்க அம்மாவை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக 2 பசங்களும் வராங்க. நக்குல் அப்புறம் அவங்க தம்பி 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவே சொல்லிடுறாரு, உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடான்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு.
சொன்ன உடனே நக்குலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது கூட அவருக்கு சரியாக தெரியல. அவங்க அப்பாவே முறைச்சி பார்த்துட்டு அவங்கக்கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு அவங்க வீட்டை மொட்டை மாடிக்கு. அடுத்து எங்கள் தம்பியும் நக்குலும் மொட்டை மாடியிலேருந்து இதை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இதுக்கு நம்ம எப்படி தான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு புரியலையன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நக்குலும் அவங்க அப்பா கௌஷி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மாக்கிட்டே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்க ஏற்கனவே நக்குலும் அவங்க அம்மா வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருப்பாங்க சும்மாவே. இப்போ இந்த வயசில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சவொடனே இன்னும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்க தெரியுமான்ற மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்காங்க. மூத்த பையன் நக்குலே கல்யாண வயசுக்கு வந்துட்டான், இப்போ வந்து நீங்கள் ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்க போகிறீங்களா, இதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க. அவங்க இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்தவொடனே நக்குல அவங்க அம்மா வீட்டை விட்டே வெளியே வந்து போயிடுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு கௌஷியம் வந்து கூடவே போய் காரில் அவங்கள ஏற்றிக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் மாதிரி போகிறாரு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு. அவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அம்மா பற்றி உனக்கு தெரியும் இல்லை, அவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு, நீ ஒன்றும் இது பெருசாக எடுத்துக்காத, நான் எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன கூடவான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்திடுறாரு. அடுத்த நக்குல வந்து பெருசாக யார்கிட்டையும் வந்து பேசாமல் ரொம்ப தனிமையிலே இருக்கார். ஏன்னா நம்ம வீட்டில் இப்படி ஒன்று நடந்துருச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கார். ரினியும் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா, என்ன ஆச்சு அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. எதுக்குமே ஒரு ரிப்ளைவே பண்ணாமல் இவர் பாட்டுன்னு தனியாகவே இருக்கார். அடுத்து என்ன பண்ணுறாருன்னா நக்குல அவங்க அப்பா கௌஷி அப்படின்றவர் அவங்க அண்ணன் ஃபேமிலிக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா இந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து ஓகே சூப்பர் நல்லது தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஒரு சில சொந்தக்காரங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு சில பேரெல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, முன்னாடி அவங்ககிட்ட வாழ்த்துற மாதிரி வாழ்த்திட்டு பின்னாடி வந்து கலாய்க்கிறாங்க, என்ன இந்த வயசில் இவங்க குழந்தை பெற்றுக்கு போகிறாங்களான்னு சொல்லிட்டு. அடுத்த நக்குல் வேலைக்கே போகவும் வீட்டிலே தான் இருக்கார். ஆனால் வீட்டில் அவங்க அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே பேசாமே தான் இருக்கார். இதே மாதிரி அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ரினி வந்து அவங்க வீட்டுக்கே வந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாக்கிட்டே அவங்க அப்பாக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நக்குலே வந்துடுறாரு. அவர் வந்தவொடனே ரினியை கூப்பிட்டு நம்ம வெளியே போய் பேசலாம் சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வெளியே வந்து போயிடுறாரு. அப்போ ரினியை வந்து கேட்குறாங்க, எத்தனை நாள் என்கிட்ட ஃபோனும் பண்ணல மெசேஜும் பண்ணல, எத்தனை தாண்டி எனக்கு ஃபோன் பண்ணேன், அப்புறம் மெசேஜ் பண்ணி ஏன் ரிப்ளைவே பண்ண சொல்லிட்டு கோவமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர் வந்து உண்மையை வந்து சொல்லிடுறாரு, எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டோன்னே அவங்க பயங்கரமாக வந்து ஃபஸ்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி ஓகே இதுக்கப்புறம் பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாரு, உங்கள் அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதே அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோ, உன் மைண்ட் எப்போ ரிலாக்ஸாக தான் பண்ணி வந்து ஆஃபீஸ் வா, நான் ஆஃபீஸில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நக்குல வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உன் தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் இருக்குல்ல, அது நீ வரதானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ நக்குல வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை நான் வரமாட்டேன், அந்த கல்யாணத்துக்கு வந்து என்னாலலாம் அசிங்கப்பட முடியாது, நீங்கள் வேணால் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. இதை கேட்டோடனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா நம்ம பையனை கூட நம்ம எடுத்த முடிவு சரின்னு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தா எப்பவும் போல் அவங்க ஹஸ்பண்டே சமாதானப்படுத்திடுறாரு கௌஷியை அவங்க ஒய்ஃபை. அப்புறமா இவங்க எல்லாருமே கிளம்பி அவங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து போகிறாங்க. அதாவது கௌஷியுடைய அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு. அங்கே போனால் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரியுது. எல்லாருமே வந்து மேலே மட்டும்தான் பாராட்டுறாங்க, இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ரொம்ப கங்க்ராட்ன்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி வந்து ரொம்ப கலாய்க்கிறாங்க, இந்த வயசில் இவங்க எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த கல்யாண வீட்டிலேயே ஒரு சொந்தக்காரர் வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து என்ன கேட்குறாரு, கௌஷிக்கிட்ட, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு 3 வருஷம் தான் ஆச்சு, அவங்களுக்கு 3 வருஷமாக எந்த குழந்தையும் இல்லை, அவங்களுக்கு வந்து நீங்கள் எதனா டிப்ஸு கொடுங்கன்னு சொல்லிட்டு குதர்க்கமாக ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி வந்து கேட்டு போகிறாங்க. இதே மாதிரி தான் அந்த கல்யாண வீட்டில் அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முன்னே பாராட்டிட்டு பின்னாடி வந்து அவங்கள கலாய்க்கிற மாதிரி பேசுகிற மாதிரியே போயிட்டுருக்கு அந்த கல்யாண வீட்டில். இந்த சைடில் நக்குல் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டான ரினி கூட தான் வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதனால் ரினி வந்து அவங்க வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. அப்போ ரினி நக்குலும் ஒன்றா இருக்கலாம்னு பார்க்கும்போது நக்குலுக்கு வந்து அவங்க அம்மாவை பற்றி அவங்க ஃபேமிலி நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஞாபகம் வந்தவொடனே எதுவுமே பண்ணாமல் கிளம்பி வந்துடுறாரு. அப்புறம் எப்போவுமே நக்குல் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கார். எப்பவும் அந்த ஜாலி மூட்லேயே இருக்க முடியாது, ரொம்ப அப்செட் மூட்லேயே தான் இருக்கார். இதனால் ரினி வந்து ஒரு நாள் கூப்பிட்டு தனியாக பேச சொல்கிறாங்க. அப்போ ரினிகிட்ட அவர் பேசும்போது ரினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரியால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க, உங்கள் அம்மாக்கிட்டையும் உங்கள் அப்பாக்கிட்டையும் பேசாமல், சரி சப்போஸ் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா எப்பவுமே நம்ம குழந்தைங்கள பற்றியே நினச்சிட்டு இருப்போம் நினைக்கிறியா, நம்மளுக்குள்ளே எந்த விதமான உணர்வுகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்லை அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இருந்தால் அது தப்புன்னு நினைக்கிறியா, நீ இந்த மாதிரி நீ நடக்கிறதுனா சொல்லு, நான் இப்போயே உன்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு வேறு யாரும் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் அம்மா அப்பா பண்ணது தப்புன்னு நினச்சின்னா அது உன் மேலே இருக்கிற பிரச்சனை தான், அதனால் நீ இப்படி கோவப்படுத்த எந்த விதத்தில் நான் இல்லைன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் அவர் ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிடுறாரு. அடுத்த ரினியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
நம்ம லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி எங்கள் அம்மா கிட்ட வந்து நீயே வந்து பேசு, எங்கள் அம்மாவுக்கு வந்து 50th பர்த்டே வந்து வருது, இப்போ அந்த பர்த்டேயில் வந்து நீயே எங்கள் அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பற்றி பேசுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து கிளம்பி போகிறாரு. போகும்போது பர்த்டே பார்ட்டியில் ரினிக்கிட்டலாம் பேசிவிட்டு அந்த பார்ட்டி வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் ஃபோனில் வந்து பேட்டரி வந்து லோ ஆகிடுது. அதனால் ரினிக்கிட்ட கொடுத்து சார்ஜ் போட சொல்கிறாரு. அடுத்து அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு நக்குல் வந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிட்ட பிறகு ரினி வந்து அவங்க அம்மா கிட்டே இந்த மாதிரி நக்குல் அவங்க ஃபேமிலி விஷயம், அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னோடனே ரினி அவங்க அம்மா வந்து என்ன ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, என்ன குடும்பம் இது, இதெல்லாம் சரியில்லையே, இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பையனையை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நக்குல் அவங்க ஃபேமிலி பற்றி ரொம்ப கேவலமாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒன்று நக்குல் மட்டும் நல்ல பையனாக இருக்கான், அவங்க ஃபேமிலிக்கு யாரும் சரிக்க மாட்டாங்க பிள்ளைன்ற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறத வந்து நக்குலே வந்து கேட்டுறாரு. அவர் வந்து ஃபோனை வந்து வாங்கலாம் சொல்லிட்டு தான் வந்திருப்பார், சார்ஜ் போட சொன்ன ஃபோனை. ஆனால் அவர் வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரினி அவங்க அம்மா கிட்டே பயங்கரமாக சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் எப்படி என் ஃபேமிலி பற்றி இப்படியெல்லாம் பேசலாம்னு சொல்லி பேசிவிட்டு, நீங்கள் சொன்னதில் எதுவுமே உண்மை கிடையாது, முக்கியமாக நான் நல்லவன் சொன்னீங்களே அது உண்மையே கிடையாது, ஒருவேளை நான் நல்லவனாக இருந்திருந்தால் எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நான் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு அது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வேலை பார்த்துருப்பேன். ஆனால் நானே என் ஃபேமிலி அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவங்கள கூட பேசாமல் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் தப்பாக போச்சு. இப்போ தப்பு அவங்க மேலே இல்லை, என் மேலே, நான் தான் பொறுப்பாக பார்த்துக்கணும், நான் பார்க்காம வந்து ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சத்தமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ரினியை வந்து நக்கல்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு எங்கள் அம்மா கிட்டே இந்த மாதிரி சத்தமாக பேசினேன், போய் எங்கள் அம்மா கிட்டே சாரி கேளுன்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போ நக்குல் வந்து என்ன சொல்லிடுறான்னா, அவன் வந்து என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க, இதெல்லாம் கேட்ட பிறகு கூட நான் வந்து எந்த ரியாக்ஷன் பண்ணாமல் இருந்தால் எங்கள் அம்மா பண்ணது உண்மையே தப்புன்ற மாதிரி ஆகிடும், ஆனால் சாரியெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நக்குல் வந்து அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சு செம்ம கடுப்பில் வீட்டுக்கு வந்து வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க தம்பி மூஞ்சில் ஒரு காயமாகவே இருக்குது. என்னடா ஆச்சு, யார் ஒன்று அடிச்சான்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது நம்ம ஸ்கூலில் வந்து தெரிஞ்சிருச்சு, அதனால் எங்கள் பசங்கள்லாம் கூப்பிட்டு என்னை கலாச்சிட்டு இருந்தாங்க, என்ன உங்கள் அம்மா இந்த வயசில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் வந்து எங்கள் அம்மா அப்பா எப்படி இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டேன், அதனால் என்னை போட்டு அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. சொன்னவொடனே நக்குல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ சொன்னது வந்து கரெக்டான வார்த்தை தான், நானே அந்த இடத்துலேருந்து அதான் சொல்லியிருப்பேன், ஃப்ரீயாவோட நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நக்குல் வந்து அவங்க தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்து போகிறாரு. ஸ்கூலுக்கு போய் அவங்க தம்பி அடித்த அந்த பையனை வந்து அந்த தம்பியை விட்டு அடிக்க விட்டுறாரு. அப்புறம் அவங்க தம்பியை வந்து அடித்து முடித்தவொடனே 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு வந்து வராங்க. வண்டியில் பேசிக்கிட்டே வராங்க. அவங்க 2 பேருக்குமே இப்போ அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதும் அந்த குழந்தை வரத்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களும் அவங்க அம்மா பண்ணதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அம்மா மேலே அவங்க அப்பா மேலே எந்த கோபமும் இல்லாமல் போயிடுது இப்போ அவங்களுக்கு. அடுத்து அந்த கல்யாண வீட்டில் என்ன ஆகுதுன்னா, கல்யாணம் முடிஞ்சிட்ட பிறகு நக்குல் அவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க அவங்க பாட்டி எல்லாருமே இருக்காங்க. அப்போ நக்குல் அவங்க அம்மா கிட்ட அவங்க சொந்தக்காரங்க 2 பேர் வந்து, இந்த வயசில் நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமாக இருக்கா, நிறைய பேர் இந்த கல்யாண வீட்லேயே எங்ககிட்ட பேசியே சிரிச்சிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என் மருமகளை பற்றியெல்லாம் எதுவும் பேசாத, நீங்கள்லாம் ஒழுங்கா, நீங்கள்லாம் உங்கள் அம்மா அப்பா உங்கள் மாமியார்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிறீங்களா, இவள் வந்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா, என் மருமகளை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே எந்த தகுதியும் இல்லை, இவள் ரொம்ப நல்லவ, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு இப்போ வந்து குழந்தை பிறக்குது, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவள் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்புறோம் சொல்லிவிட்டு அவங்க மருமகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுது. அப்புறம் நக்குல் அவங்க ஃபேமிலியாக அந்த கல்யாண வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தவொடனே நக்குல் வந்து அவங்க அம்மா கிட்டே போய் பேசுகிறாரு. அம்மா கிட்டே ரொம்ப நாள் கழித்து பேசினோடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்புறம் அவர் அவங்க அப்பா கிட்டே வந்து சாரி மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடுறாரு. அவங்க அப்பா ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்புறம் அவங்க மொத்த ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஜாலியாகவே இருக்காங்க. ஆனால் நக்குலுக்கு மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து இருக்குது. ரினியை கூட பேசாமல் இருக்கிறதுனால அவர் ரினியை நினச்சிக்கிட்டே இருக்கார். ரினியை வந்து நக்குலுக்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியல அவங்களாலையும். ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது கூட 2 பேரும் சரியாக பார்த்து பேசாமையே போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நக்குல் அவங்க அம்மாவே ஒரு நாள் நக்குல்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னடா உனக்கு அந்த பொண்ணுக்கு எதனா பிரச்சனைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ அவரும் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இருந்தாலும் வயசில் பெரியவங்ககிட்ட இந்த மாதிரி நீ பேசியிருக்கக்கூடாதுரா, நீ போய் அவங்ககிட்ட சாரி சொல்லிவிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு வான்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் நக்குலும் போய் ரினி அவங்க அம்மா கிட்டே போய் பேசுகிறாரு. ரொம்ப பொறுமையாக எந்த கோபமும் படாமல் அவங்க அம்மா கிட்டே போய் சாரி சொல்லிவிட்டு நிம்மதியாக பேசிட்டு வந்துடுறாரு. பெருசாக எதுக்குமே டென்ஷனே ஆகாமல் சொல்லிட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் ரினி எங்கள் அம்மா கேட்டு நக்குலை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அடுத்து அன்றைக்கி நைட்டு வந்து ரினிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க, அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், அவன் வந்து என்கிட்ட கால் வந்து பேசினா என்கிட்ட பர்சனல் சாரி சொல்லிட்டு போயிட்டான், அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அவனே மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க.
அவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணுறதுக்கு. இதை கேட்டோன்னே ரெனி வந்து உடனே நக்குலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணும்போது கரெக்டாக நக்குல் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு வந்து ப்ரெக்னென்சி பெயின் வந்து வந்துட்டுருக்கும். அந்த அவஸ்தை தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடுறாங்க. அவங்க ஃபோன் எடுக்கலாம். ரெனி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி அவங்க வீட்டுக்கே வந்து பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து ப்ரெக்னென்சி பெயின் வந்ததுனால மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரெனியும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கே வந்து போகிறாங்க. ரெனியை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நக்குலை பார்த்து அவரை கூட வந்து ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அடுத்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷனெல்லாம் பண்ணி பெண் குழந்தை வந்து பிறக்குது. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே ஒன்றா வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படியே அவங்க மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு செல்ஃபியை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து ரெனிக்கும் நக்குலுக்கும் வந்து மேரேஜ் வந்து ஆகுது. அப்படியே ஹாப்பியாக அந்த படமும் வந்து முடியுது. அவ்வளோதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து அந்த படத்தோட ஸ்டோரி வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.